இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு. இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய ரசிகர்கள் வேறு, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்காரு. அது ஒரு மாதிரி எனர்ஜர் எல்லாருக்கூடையும் இருக்கிறதே சந்தோஷம் தான். அண்ட் ஜே பேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தோம். ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஜே பேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசுல எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அது மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும் போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியராக நம்ம இருக்குது. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம், அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இப்போ பார்க்கும்போது அது நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். அட்டகத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கமிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து ஞானவேல் சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டேரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அப்போ அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன்னா நாங்கள் எல்லாமே அவங்க அது முன்னாடி சின்ன சின்ன படங்களில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை 6,28,000 தான். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு, அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம். சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பித்தோம். சுரேஷ் நாங்கள் அறிமுகப்படுத்துனது பின்னாடி உட்காந்துருக்க அரவிந்த் ஆகாஷ், ஏரியா பசங்க, அவங்க 2 பேரும். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால் கடைசியில் வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவனை நடிக்க வச்சிட்டான். ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர். அப்போ வந்து விஷ்ணு கிட்ட இருந்தாப்லையா, விஷ்ணு கிட்ட இருந்து படம் முடிச்சுட்டு இருந்தபோது வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்புல. இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். நான் உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கல, ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தாருன்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்டயே சொன்னாப்புல, இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்திலையும் அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு செய்தி. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லாருமே வந்து
ஒரு மஞ்சுவேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஸ்வலான ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு படம் அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களை விட பெருசாக ஓடிட்டு இருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய. எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து இப்போது அதே பேட்டர்னில் இல்லை, இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் பி a hilarious fun ride தான். இதில் நடித்த மாறன் சார், தினேஷ், ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல்ல என்ன ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று நீங்கள் வந்து ஒரு உலகமே க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். நீ சுரேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இது வந்து உண்மை சம்பவம் தான். அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான். அது எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ ஃபன்னாக, எவ்வளோ இமோஷனலாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக கொடுங்க. அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோவமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படி நெருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, டே கீரமுல்லு மாதிரி கோவம் வருதுடா அவனுக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தவன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தவொடனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி, கதையும் சரி, புதுசாக ஒரு லைஃப்பை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். நான் ஒரு படத்தை வந்து கோவம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம் ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்க கிட்டேருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவர். ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்டேருந்து தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியை வந்து தெரிவித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்போ கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நீ அதனால தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ளே வரப்போ அவரு கூட அவரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுல்ல அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. இப்போ அவர்
அவரோட இந்த படத்தில் நம்ம அதை வந்து ஜேபிபியில் வந்து நமக்கு அது ரொம்ப கிளியராக வந்து தெரியும். ஸோ அவர் வேற ஒரு சூழலில் வேற ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு இடங்கள்லேருந்து வந்தாலுமே கூட இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இந்த சமூக சூழலை சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிபேட்டை வந்து அவர் செமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய திரைப்படங்களில் அதை கண்ட்ரோலாக வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ஜேபியோட மிக ஸ்பெஷலானதாக நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது சூப்பராக அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பயங்கரமாக கமர்ஷியலாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதில் நீளமில் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்தில். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபஸ்ட்டு படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட், அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக்கை சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியாக மாறுறப்போ, ஸோ இதை நம்ம வந்து நீளமில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்கிறேன், இல்லைண்ணா இது வந்து டெஃபினட்டாக நீளமில் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படம் வந்து நின்றுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நீளமில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுனா, நீ இந்த உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது, இல்லை அவர் அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷ்னல் உறவை பற்றி பேசுகிறது. டெஃபினட்டாக வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும்னா, இது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணன்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. பல இடங்களில் நான் வந்து சிரித்தேன், பல இடங்களில் நான் எமோஷ்னல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும். அவங்க வீட்டிலலாம் சொல்லுங்க. ஏன்னா அண்ணி இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து ஒர்க் பண்ணி படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அவர் வந்து வரப்போ ஒரு 31 இயர்ஸில் வந்தார். அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேறு வேலையே இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான். அசிஸ்டன்ட் டைரக்டரில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ, அவர் எப்படியாவது வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னால் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பார்த்துட்டு என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சுது, இந்த படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தை வந்து சுரேஷ் அண்ணன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அந்த டெக்னீஷியனு அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டாக செம்ம சூப்பராக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அதுதான் நான் சுரேஷ் அண்ணன் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் க்ரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமாக க்ரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் வந்து காத்துட்ருக்கிறேன்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றதை வந்து ஒரு முன்முடிவோடு நம்மளால் அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படி தான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அது ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த ஜேபிபி படம் நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற விரும்புகிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் வந்து சினிமாட்டோகிராஃபியை பற்றி நான் பேசி ஆகணும். அண்ட் வந்து செம்ம லைவாக இருக்கும், அதோட ஃப்ரேமிங் சென்ஸாக இருக்கட்டும், லைக் அதோட கலர்ஸு ரொம்ப எனக்கு என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட இயல்பு தன்மை தான், ஒரு எளிமை தான். அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு, ஹீரோவுக்கு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும். இப்போ செகண்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு. எனக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், நீ எட்ட படத்துல இதுதான்டா சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சோடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா தான் சொன்னார், டேய் என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா.
ஆனால் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனோடனே கட்டிப்பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் என்னென்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறது வந்து பயங்கரமான விஷயம். காரணம் வந்து எங்கள் அம்மா படாத பாடே கிடையாது. எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு மகிழினி கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்துருப்பேன். நைட்டு தூங்குறப்போ வந்து என் பொண்ணு வந்து கதை கேட்கும். அப்பா கதை சொல்லுப்பா, யாரை பற்றி கதை, ஆயா பற்றி கதை சொல்லு, ஆயா உங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு. ஏன்னா என் பிள்ளைங்களை அடிச்சதே இல்லை என் மகளை. ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து, ஸோ அப்பா வந்து குடிப்பார். ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது, எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு 1% கூட எங்களுக்கு வந்து கடத்துனதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போகிறப்போ வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன். நான் அந்த கறியை மென்று அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு. எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லா அம்மாவுக்குமா தான், ஒரு தலித் குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். எப்போ நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க, நீ என்ன கறின்னு சாப்பிட்றன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க. நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எப்போ போகிறப்ப டேய் ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற, கத்தாதரா, சண்டை போடாதரா, யார்கிட்டே நீ எதுக்குடா இப்படி பண்ணுற, பயமாதரா, வயிற்றுல நெருப்பு கட்டுனுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. லைக் வந்து ஜேபிபியில் வந்து அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னல் ஆகிற ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒலிக்கும், அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்றும், தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல்ல, டிவி பார்க்குறப்போ ஒரு அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் எழுதுன்னு இருக்கிறேன் நான். இப்போ தான் தெரியுது. ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமாக வந்து எமோஷனலை வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க, வேணானாங்க. அதுலேருந்து வந்தவன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கிறேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது, மக்களுடைய ரசனை இப்படி தான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபிபியும் அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நான் ஷூராக சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த முன்னுரிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங், அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சென்னை ஸ்லாங்கை எப்படி இவங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க. அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ரியலாக சென்னையில் இருக்கிற ஒரு பாட்டியை, ஒரு அம்மாவை, எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. சுரேஷனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. அவ்வளோ இயல்பாக இருந்தது. பல காட்சிகள் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வெளியே உட்காந்துங்கிறப்போ வந்து கொஞ்சம் பானிபூரி வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிட்டு வருவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினேன், திரும்ப எழுந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்போ வந்து தினேஷை யாரோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்கள் குழந்தையா இருப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ல, என்னைக்காவது நான் வந்து ஏடா நீங்கள் சும்மா கேட்டுன்னு நான் சொன்னேன்னா இன்னைக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்கினாங்கடா அப்படின்னுவாங்க.
ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குதுல்ல, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அது. ஏன்னா தான் பெத்த பிள்ளைகளை வந்து குழந்தையாக பார்த்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையாக மாறுறாங்க. அந்த குழந்தையாக மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமாக அச்சு அசலாக வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி, நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு, அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது. அந்த யோசனை இருக்குல்ல, பயங்கரமான யோசனை. அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம், அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடாக பேசியிருக்கு. அதில் வந்து அந்த ஊர்வசியமோட ஒர்க் பயங்கரமாக இருந்தது. தினேஷ், அந்த மாறன் அண்ணா வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாறன் அண்ணா வந்து நிறைய காமெடியாக நடிச்சிட்டு இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து, அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளாக சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமாக இருந்ததோ, அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமாக இருக்கும். அண்ட் எடிட்டர் எல்லாருமே, ராமு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எமோஷனலாக பேசினா, எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.